Yeah, Mark 11:24. Therefore, I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it, and it will be yours. Yes. So believe whenever you ask for a prayer, believe that it is granted to you and you will get it. So இதோட மெயின் இது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்துட்டு எவ்ரிதிங் ப்ரீ டிட்டர்மைன்ட், எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் டன். ஸோ அது நம்ம கிளியரா எடுக்கணும்னா, ஷால் வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஜெனசிஸ் 1, விஜய்? ஓகே. ஜெனசிஸ் 1 இஸ் த மெயின் திங் ஃபார் அஸ். நம்மளுக்கு அங்க இருந்தா வருது. ஸோ ஆதியாகமம் 1 ஜெனசிஸ் 1:27, தேவன் தம்முடைய சகல மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். He created man and women in his own image, and then what all he has given us. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடக்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன், இதோ பூமியின் மேலே எங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளை உங்களுக்கு ஆதாயமாக்கி இருக்க கடவது. பூமியின் மேலும் சகல மிருக ஜீவன்களையும் ஆகாயத்தின் உள்ள சகல பறவைகளையும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் அனைவற்றும் பசுமையாக சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்று அவர் அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாக சகல காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஸோ இதுல வந்து மனுஷனை படைச்சு தேவன் நம்மளுக்கு வந்து மனுஷன் தேவையான அனைத்தையும் பூமியில பாத்தீங்கன்னா, ஆகாயத்துல இருந்து பூமிக்கு அடியில கடல், அதுல ஜீவிக்கிற அனைத்தையுமே வந்து மனுஷனுக்கு எதிர்பார்த்து அவனுக்கு என்ன தேவைன்னு முன்னாடியே எல்லாமே படைச்சிட்டாரு. சோ இது வந்து மனுஷனோட உடல் ரீதியாக இருக்கிறதுக்கான, அவன் ஜீவிக்கிறதுக்கான படைப்புகள் அனைத்தையும் இது ஃபர்ஸ்ட் படைச்சிட்டாரு. இந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட வாழக்கூடியது, அடுத்தது ஆவிக்குரியது, அடுத்தது கிருபை, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபம் எப்படி இருக்கணும், அது எந்த விதத்துல இருந்தா எல்லாமே நம்ம ஏற்கனவே படைச்சது எப்படி நம்மளுக்கு ஒவ்வொன்றா கையில கிடைக்கும்ன்ற டாபிக்ல தான் நம்ம இப்ப எல்லாருமே இங்க வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி கடவுள் வந்து 7ஆம் நாள் எல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு எடுத்தார் அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஓய்வு அப்படின்றதுனா he finished everything. So that what the topic says is he finished everything. அதே வந்து ஜெனசிஸ் 2:2 வந்து கடைசியில் இருக்கு பாருங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின் 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார். அவர் ஓய்ந்து இருந்தார்னு போட்டிருக்கிறது, இட் இஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டட் வெரி வெல் இன் இங்கிலீஷ் as he finished. அப்படின்னா he completed. The finish has a meaning as completed. அது வந்து அவர் என்னமோ ஒரு வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு திருப்பி வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் வந்து அந்த மீனிங்ல இல்லை. அது என்ன ரொம்ப கிளியரா போட்டிருக்குன்னா, the God blessed the 7th day and set it apart as his own and hallowed it, because on it God rested from all his work which he has created and done. So the word, it is very clear, he has done. எல்லாமே நம்மளுக்கு தெளிவா ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் எதிர்கொண்டு என்ன விஷயம் அவனுக்கு தேவையோ இது எல்லாமே அவர் வந்து ஆதியிலே நம்மளுக்கு படைத்தார். இதேதான் வந்துட்டு நம்மளுக்கு எபிரேயர் 4லயும் இருக்குது, ஹீப்ரூஸ் 4 அதுலயும் இதேதான் வந்து அவர் சுட்டி காட்டி நம்மளுக்கு அதுல சங்கீதம் 95 கோல் நம்மளுக்கு வந்துட்டு சுட்டி காட்டி எபிரேயர்ல வந்துட்டு நம்மளுக்கு தெளிவா போட்டிருக்கு. It says the same creation. That is Hebrews 4, chapter 4, verse 3.
I'm reading in between, is it? My rest, and this he has said, although his works had been completed and prepared and waited for all who would believe from the foundation of the world. So he rested means என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மளுக்கு ஃபவுண்டேஷன், இந்த உலகத்துல அடித்தளம் நம்மளுக்கு இடும்போதே நம்ம கடவுள் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு இன்னைக்கு இந்த நேரம் தேவையான எல்லாத்தையும் படைத்து வச்சிருக்கிறாரு. இது இடப்பட்ட காலத்துல we lost it because of the first sin of Adam. The first sin of Adam we lost, and it was again brought back to us on the cross. The key which was given, handed over, or which is by the first sin given to Satan, was on a victory. Our Lord purchased it or taken away from the Satan, and he holds it. அவர் கையில இருக்கிறனால தான் ஆதி காலத்துல நம்மளுக்கு சாத்தானுக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். ஸோ ஆல்வேஸ் பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல நம்மள தேவன் என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் எப்போதுமே ஒருத்தரை பழி வாங்குற கூடியதுலயே இருக்கும். நம்ம சங்கீதங்கள்லயும் நம்ம பார்த்தோம்னா தாவீது எப்போதுமே எதிரிகளை வந்துட்டு, கடவுள் நீங்க அவங்கள சாட்சி போடுங்க, அவர்களை வீழ்த்திருங்க, அவர்களை எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவன நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே அந்த என்டையர் சாம்ஸ் இஸ் தேர் சங்கீத பகுதியில. அதே நம்ம வந்துட்டு ஜீசஸோட ரெசரக்ஷன் முடிஞ்சோன்னு அது என்டையர் அது அப்படியே தீர்ந்து போச்சு. கிருபையின் காலத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கு எதிரிகளே இல்லை. கடவுள் அதனால நம்மளுக்கு எதிரிகளையும் மன்னித்துட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போற வழிகளை வந்துட்டு நம்மளுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி if you go to Colossians 2:16-17 also, he has given the entire Holy Spirit, the Spirit which raised Jesus from the dead, the power which raised from death. அவரை எந்த ஒரு மகிமை, கடவுளோட பவர், என்ன சொல்றது, அதே பவர், அதே ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளுக்கு கொடுத்து, இட் இஸ் within us which we need to take it up. அந்த பவர் வச்சுட்டு நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியரா நம்மளுக்கு வந்து கொலோசியன் 2 கொடுத்துருக்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் தெளிவா நம்ம எல்லாருமே இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் எவர் இந்த டாபிக்ல விச் இன்னும் மற்றவங்க ப்ரெசென்ட் பண்றது எப்படி இருக்கோ அதை பொறுத்துட்டு தென் வில் கோ பை சாப்டர் விச் எவர் வி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்தாவின் வழியில நடத்துற அந்த வழியில நம்ம போகலாம். So it's only an introduction which I just put forth so that the topic is little clear. So even including how our prayer is here, slow and நம்ம discuss பண்ணலாம். How the Holy Spirit works already, which is given, which was the Holy Spirit which was poured on the day of Pentecost. Still it has got the same power in us, within us, in everybody it is given, so that we all have the same power which Jesus could perform, and it is very clearly given to us. துணையாளர் ஒருத்தர் அனுப்புவேன், I will send you a comforter which he will do much more things than மீன்தா போட்டிருக்காரு. ஸோ the power நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எதுவுமே கட்டுப்படுறது இல்லை. 10 மடங்கோ இல்லை எத்தனை மடங்கு நம்மளுக்கு சொல்லப்படல. ஜீசஸ் எந்த பவர் வச்சிருந்தாலும் அதுக்கும் காட்டிலும் அதிகமான பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு நம்மளுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ அந்த டாபிக் நம்ம போறதுக்கு எவ்ரிபடி நம்ம இருக்கிற 4 பேர், வாட் எவர் ரெவலேஷன்ஸ் we have, whatever has been revealed to us through Holy Spirit, we can come out. Just taking a little ahead from what Brother Anthony had put across, that the power is already given. Yes. But this power exactly is in the spiritual realm. Okay, this power is completely in the spiritual realm. That is where the Word of God says that we don't live by sight, but by faith in the Word of God. And the Word of God is Spirit. The Word of God is Spirit. And it is the Word of God which gives life. Flesh accounts to nothing. Flesh accounts to nothing. Am I audible to everyone? Yeah. Yes, Yes. Go ahead. Okay. So the flesh, that accounts to nothing. It is only the Spirit which gives life. And where is that Spirit? It is the Word of God. And furthermore, the Word says that the Word is like a double-edged sword.
cutting through all unrighteousness, cutting through bones and bone marrow, like everything. Okay, like it is so sharp that whatever you have spoken in that word, it is able to do. It is able. But then along with it is where the belief and faith comes. Without faith, without belief, it is impossible to please God. That is what the word says. Without faith, it is impossible to please God. Yes. It is impossible to work in that spiritual realm. So everything is finished. The only thing is we can't see the spiritual realm. That is where it says that the life we live and this word, it's better to access through the spiritual realm that what we can see. We don't walk by sight, but faith in the word of God. We walk through the faith in the word of God. So everything is there. It is everything there. What we see will not be there forever, but what we not see will be there forever. It's going to be there forever. So all these things which is finished is there. It is up to us to take it from there with faith. With faith. With faith in the word of God. With faith in the word of God. People are not able to use those blessings because of lack of faith. They say the word says, according to your faith, it will be given to you. According to your faith, it will happen for you. So, faith is a major force. Faith is a major force through which you can access those blessings, which is in the spiritual realm, which is already all over, which is already all given by God. It is there. It is now up to us to how to utilize to access it. கிறிஸ்டின் ஃபேத் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பார்த்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, எல்லாருமே ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு தெரியாம போய் உட்காந்து நான் பாவின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, உன் பாவங்களை நான் இனிமேல் என் எண்ணத்துல வைக்கிறேன். I remember your sins no more. No more. Okay. So when he says, I remember your sins no more, and again he is forgiven and he is forgotten. So when he says he remember no more, so we need not go and confess. நான் திரும்ப அப்பா நான் பாவி நீ பாவின்னு மனம் திரும்பினாலே இந்த பரிசுத்த ஆவின் ஒர்க், அதோட வேலை அங்க ஆரம்பிச்சிருது. Repentance. That is why Jesus வர்றதுக்கு முன்னாடி there was a road. See, when நம்ம எந்திரிச்சு நடந்து போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முன்னாடி ரோடு வேணும். நம்ம ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ரோடுக்கு பாக்குறோம், நடந்து போறதுக்கு ஒரு ரோடு பாரு. நமக்கு முள்ளு சவாரில எல்லாம் நம்ம போய் நடக்கிறதே இல்லையே, அது நம்ம என்னைக்குமே நடக்கிறது இல்லை. ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி யோவான் வர்றாரு, அவர் கரெக்டான ஒரு பாத்து போடுறாரு. இந்த உலகத்திலோட the kingdom has come, is at hand, பக்கத்துல நெருங்கிருச்சுன்னு அதுக்கான வாய்ப்புகள் அவர் கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மனம் திரும்புறதா கொண்டு வந்தார். Repentance from sin and first to accept the God first. So there are two repentance. ஒன்னு பாவத்துல இருந்து வெளியில வர்றது, இன்னொன்னு அவங்களுடைய நம்பிக்கை தன்மையை தூக்கி போட்டு உண்மையான கடவுள் யார் அப்படின்னு ஏத்து. இது ரெண்டு தான் மக்கள் அந்த காலத்துல இருந்த பிக் ஷார்ட் கமிங். ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேப்டிசம் பை வாட்டர், இட் வாஸ் ஒன்லி a symbolic way to enter into the spiritual life, the symbolic way for a repentance. அது நம்மளுக்கு ஒரு அடையாளம் தான். அந்த இதை கொண்டு அதனால தான் அவர் சொல்றாரு, அடுத்த ஒரு பரிசுத்தன் ஆவியினாலே உங்களை பேப்டைஸ் பண்ணுவாரு, திருமுழுக்கு கொடுப்பாருன்னு. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம ப்ரேயர் பண்றோம், ஆனா எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியறதில்லை. அதனாலதான் மார்க் அந்த சாப்டர்ல 11:24 ரொம்ப கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் ஹீஸ் டன், எல்லாம் பண்ணி உங்க கையில கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வீட்டுல சமையல் செஞ்சுட்டு ஒய்ஃப் வெளியில விட்டு போயிட்டாங்க, எனக்கு பசிக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா நம்ம கையில சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எடுத்து போட்டு சாப்பிட்டாதான் வயிறு ரொம்ப. அதே மாதிரி
It is everything has been done on the cross, and everything has our cross முன்னாடி போறதுக்கு முன்னாடி is given the powers to the disciples. ரெண்டு பேரை அனுப்பும் போது என்ன சொல்லி கொடுத்தாரு? என் நாமத்துல நீ போ, எல்லாருக்கும் வந்துட்டு பேப்டைஸ் them, அசுத்தாவிய ஓட்டு, எல்லாம் நாம மட்டும்தான். he didn't give any other weapon. அவங்க கையில ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற பைபிள் கூட இல்லை. இன்னைக்கு சிம்பாலிக்கா நம்ம ஒரு பைபிள் வச்சுக்கிறோம், அண்ட் நம்ம கையில ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோம். they didn't have, they had only the word, the name of God, Jesus, the representation of the form of the Almighty. அந்த ஒரு பவர் நம்ம கையில கொடுத்ததான் அமிச்சாரு. ஆனா அப்போ இவங்களுக்கு என்ன, மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு தீய ஆவி வந்தோடனே எல்லாரும் திரும்பி ஓடி வந்துட்டானுங்க பயந்துட்டு. The problem there is your faith and your belief. So the belief and faith is summarized in that verse. First, believe. Whatever you desire, the desire should be from the will of God. நம்ம எது வேணா வேணும். இன்னைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம மோகன் பிரதர் மாதிரி நம்மளும் ஒரு PhD நாளைக்கே முடிச்சிடணும்னா சான்ஸே இல்லை. ஒரு டாக்டர் பட்டம் முன்னாடி வேணும்னா சான்ஸே இல்லை. we should know the will of God. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்து பேசுறதே வந்துட்டு it is God's grace. He is already paid the way. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு வழி நம்மளுக்கு காட்டி கொடுத்தனாலதான் we are able to speak. நம்ம இன்னைக்கு உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி it is already, the desire should be as per his will, and his will may be anything that definitely அது பரிசுத்த ஆவியின் வழியில நம்ம ப்ரேயர் பண்ணும் போது நம்ம ரோமன்ஸ்ல சொல்ற மாதிரி the Holy Spirit comes in between us when we don't know how to pray. பட் தெளிவான புத்தியில நம்ம ப்ரேயர் பண்ணணுன்றது கடவுளோட விருப்பம். அதான் மார்க் 11:24, the desire, உன்னோட விருப்பம் என்னவோ அது எனக்கு கிடைச்சிருச்சு, it is granted. So when it is already granted, then we need to just take it. It's granted. நம்ம first நம்பிக்கை, the belief and the faith, these are the two matters which is lacking. கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு faith உள்ள வச்சிருக்கிறாரு, but how do you pick it up? As we hear, the faith comes by hearing. Either you hear the word of God, or you just keep reading the word of God. காது உள்ளவன் கேட்கப்படணும்னா it is not only he speaking about the physical here, but he speaking to the inner heart and the inner man living in us. So the concept is, நம்மளுக்கு என்னன்னா, it's already made. So definitely நம்மளோட prayer வந்துட்டு கேட்கணும்னா நம்ம வந்து நம்மளோட பாவத்தை அதை நினைக்காம we have to come out of that way. இல்லைன்னா கடவுளை, பரிசுத்தம் இல்லாம கடவுளை யாருமே தரிசிக்க முடியாது. Without a clean heart, nobody can see God. So it is the seeing God is not that physically we are going to see God. It is the spirit in the spirit which we cannot approach God when you have impurity. So the sin is the one which is in between as a wall. So one concept on that prayer. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், நாளைக்கே நம்மளுக்கு வந்து அது பார்க்கணும்னா it is not possible. நம்மளுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கே நம்மளுக்கு அது கிடைக்கலனாக்கா என்ன பண்ணுவோம்? நம்ம கடவுள் ப்ரேயர் கேட்கப்படல, அது எப்போ நடக்கும் அப்படின்னா அதோட வில் and the purpose of God அந்த இடத்துல சர்வ் ஆனா மட்டும்தான் the prayer gets immediately answered. சில பேருக்கு மிரக்கல் வேணும், அது வந்து இட் இஸ் நாட் அ ப்ரேயர். அவன் வந்து கடவுள் இருக்கிறார் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கணும்னா the Gentiles had too much of miracle than the Christians or the Jews which they were. நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு அம்மா வந்து கெஞ்சுது, என் பையன் இப்படி ஆயிடுவான், செத்து போயிடுவான். அப்போ அவர் சொல்றாரு இல்லையா, என் மக்களுக்கு தான் வந்தேன், நாய்க்கு போடுறத மாதிரி போட முடியாது. அப்போ சொல்ற அந்த நாய் என்ன பண்ணுது, கீழே கிடக்கிறத ஜீவிக்குது. He saw only the faith, the confidence, the word which has registered in her. She was a Gentile. So why that miracle? Whether he is able to do that or not, that is what the faith is. Like, yes. Okay, he is able. He is able. Know that he is able. He is able to deliver. Correct. இப்போ அதே மாதிரி that is what he says. One thing. Now, before we move on to the next topic, why don't we differentiate what is faith and what is belief? Faith and belief is totally different. It is a wing of a bird. A bird cannot fly with one wing. You need both the wings to fly. And definitely a man can walk with one leg, maybe a support of whatever, but he can live. But as a bird,
or your aeroplane, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, plane is again a modified version of a bird. இதுல a faith is inside. அந்த faith என்ன ஆகும்னா அது கொஞ்சம் இருந்தா கூட போதும். But you should believe, only then that faith works. If you don't believe, இப்ப நம்ம ஜீசஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா he speaks only about the faith. அந்த பிலீஃப் கொஞ்சம் இங்கே அங்கே ஒரு மனுஷனுக்கு எப்போதுமே தடுமாற்றம் இருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். your faith has cured you மட்டும் தான் சொன்னாரு. சார் because of your belief அப்படின்னு I don't know if I'm wrong, correct anybody here. Jesus is never quoted because of your unbelief, it is not because of your faith. And he has quoted unbelief when these people were not able to chase out that evil spirit. So that belief is a little different topic. So faith actually also, the faith is a seed planted by God to us. And the belief is what we, by the training, by the faith, and we keep on standing on it at a firm, nobody can do. That is the belief. And the belief is, it happens. Unbelief, it doesn't happen. இப்போ ப்ரேயர் வந்து அவ்வளவுதான் சொன்னார், யூ பிலீவ் யூ காட் கிராண்டட். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம வந்து நம்பினா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபேத் வரல பாருங்க. when you pray, when you have a faith only, you will start praying to God. If you don't have faith, you will not pray to God. When you say you have faith and when you start praying, then you should believe. So faith is already planted in us, but that has to always keep on growing to a certain point where it does not come down below that. God always wants the faith to be always keep on growing, and the belief should be there throughout our life. So the beliefs இருக்கு பாத்தீங்களா, beliefs can be man made actually. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ட்ரெடிஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நான் போற சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு 8-10 ஹவர் 8 or 10 hours ஆஃப் செட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அதை கண்டினியூஸா நான் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்குங்கிறது செட் ஆஃப் பிலீஃப்ஸ் that can be man made actually. That could have been man made and that could have been imposed by some other person on me as well. But faith வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா cannot be imposed. It should be like a one-to-one process actually. இப்போ நீங்க என்னதான் சொன்னாலுமே I can develop my belief, but the faith வந்து பாத்தீங்கன்னா it comes all on your own actually. So அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் God will grow நான் நினைக்கிறேன். எஸ், வெரி மச். அது அந்த இதுல அந்த ரொம்ப கிளியரா கொடுத்துக்கிட்டு வந்து when I am there, நான் வந்து உங்களை ஒரு அப்பா மாதிரி உங்களை அங்கிருந்து நான் எடுத்துட்டு வந்தேன் ஈஜிப்ட்ல இருந்து. உங்களுக்கு அவ்வளோ 40 years நான் வந்து டெசர்ட்ல வந்து உங்களை இது பண்ணேன். ஏன்னா அப்ப கூட நீங்க என்ன பண்ணீங்க வந்து உங்க கையால வந்து அந்த புல் அந்த இது அந்த புல் இமேஜ் பண்ணி அதை வந்து நீங்க வர்ஷிப் பண்ணீங்க. So he was very sad, and also with this one also like நான் வந்து உங்க கூட அந்த covenant நான் வந்துட்டு இருக்கிறேன், but still you want a king for yourself who is who's lacking in everything. Because of fleshly king one day, he will lack in everything. So that is why he was very sad. And அந்த இது வந்து Hebrews 3ல இருக்குதுங்க அந்த full அந்த இது. That Hebrews 3, you go through that. In the end, பாருங்க அது சொல்லுவாங்க வந்து you have that chance to enter that rest. Right now, if you get that chance, enter it. Don't lose it because of unbelief. இந்த வசனம் தான் அந்த அன்பிலீஃப். இல்ல அதுல விஜய் சொன்ன மாதிரி see they were not seeing the entire resting place. They were not able to enter into rest because of their unwillingness to adhere to the trust in relying on God, and the unbelief that shut them out. That's the verse you are talking, Vijay, right? Correct. Yeah, that is there in the Numbers also. Bro, இது ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கீங்க. Sorry to interrupt everyone. Just change of gears, okay?